அணு ஆயுதம் என்ற குற்றச்சாட்டு. ஈரான் உலகத்தை பயமுறுத்தி சக்தி வாய்ந்த நாடாக மாற போறாங்க என்ற குற்றச்சாட்டு. அடுத்தது, பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் உதவினார்கள். இதை வச்சுதான் ஈரானுக்கு எதிரான போர் நடக்குது. இந்த போர் விஷயத்துல இவங்க வச்ச குற்றச்சாட்டு நியாயமா என்றதை பார்க்கணுமா இல்லையா? பார்த்து தானே ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப அணு ஆயுத குற்றச்சாட்டு வச்சாங்க. அணு ஆயுதம் சம்பந்தமாக இந்த உலகத்தில் உள்ள நிலவரம் என்னன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அணு ஆயுதத்துக்கு ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்கிறாங்க. 1968ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் நியூயார்க்ல வச்சுதான் கைச்சாலிடப்படுகிறது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம், NPT ஒப்பந்தம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறார்கள். நியூக்ளியர் நான் புரோலிஃபரேஷன் ட்ரீட்டி என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதையும் பரவலாக்கம் செய்வதையும் அதை வைத்து பொதுமக்கள் இலக்காக தாக்குதல் நடத்தப்படுவதையும் தடுக்கும் சட்டம் ஒப்பந்தம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க, NPT. இதுல ஆரம்பத்தில் பலம் வாய்ந்த 5 நாடுகளுக்கு அணு ஆயுதங்களை வைத்திருக்கலாம் என்று சொல்லி அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஏண்டா ஏற்கனவே அவங்களோட கையில் அணு ஆயுதம் இருந்துச்சு இந்த ஒப்பந்தம் பண்ணும்போது. அந்த நாடுகள் அல்லாத எந்த நாடும் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது என்று வைத்திருந்தது. ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த அணு ஆயுதங்கள் வைத்திருந்த நாடுகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று வச்சிருந்தாங்க. அந்த 5 நாடு எது? யுனைடெட் ஸ்டேட்ஸ், முதல்ல அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சைனா, 4வது யுனைடெட் கிங்டம் UK ஐக்கிய ராஜ்யம், 5வது பிரான்ஸ். இந்த 5 நாடுகள் தான் அணு ஆயுதத்துக்குள்ள நாடுகள். இவர்களை தவிர யாரும் புதுசாக என்ன செய்யக்கூடாது? அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இந்த ஒப்பந்தத்துக்கு சைன் பண்றாங்க. அப்ப இந்த ஒப்பந்தம் படி ஈரான் புதுசா அணு ஆயுதம் தயாரிக்க போனா அமெரிக்கா கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப உலகத்துல அணு ஆயுதம் கையில வச்சிருக்கிறாங்க இந்த 5 நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுதத்தை கையில வச்சிருக்கிறாங்களா என்று பார்த்தா 9 நாடுகளுக்கு அணு ஆயுதம் இருக்குது. ஒப்பந்தம் படி 5 நாடுகள் தான் வச்சிருக்கணும். ஆனா ஒப்பந்தத்தை மீறி எத்தனை நாடுகள் வச்சிருக்கிறாங்க? 9 நாடுகள், எக்ஸ்ட்ரா 4 நாடுகள் வச்சிருக்கிறாங்க. அதுல முதலாவது இந்தியா, 2வது பாகிஸ்தான், 3வது இஸ்ரேல், 4வது நார்த் கொரியா. 4 நாடுகள் எக்ஸ்ட்ராவா அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. இந்தியாக்காரங்கிட்ட நீங்க என்ன அணு ஆயுதம் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா NPT என்ற இந்த ஒப்பந்தம் கொஞ்சம் பாகுபாடு காட்டுது. நமக்கு அதனால் அதன் மீது நம்பிக்கை இல்லை. இந்தியா நாட்டை நாங்கள் பாதுகாக்கணுமா இல்லையா? நமக்கு எதிராக ஒரு வல்லரசு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, குறிப்பா பாகிஸ்தான் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்க அணு ஆயுதத்தை தயாரித்து வச்சிருக்கிறோம் என்று அவங்க டிக்ளேர் பண்றாங்க. இவங்களுக்கு எதிராக அமெரிக்கா கேள்வி கேட்டானா? ஏதாவது ஒரு கேள்வியை எழுப்பினானா? எழுப்பல. 2வது பாகிஸ்தான், இந்தியா செஞ்சா அவங்க கட்டாயம் என்ன செய்வாங்க? நாங்களும் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் உருவாக்கினாங்க. அவங்க காரணம் சொன்னாங்க, நமக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது, போர் இருக்குது. இது முற்றி போனால் இந்தியாவால் நமக்கு பாதிப்பு வரலாம், அவர்களிடம் அணு ஆயுதம் இருப்பதனால நாமும் வச்சிருக்கிறோம் என்றாங்க. இஸ்ரேல் என்ற நாடு, அது நாடாக வந்ததே 1948க்கு பிறகு ஒரு துரோகத்தின் மூலமாக, ஒரு அநியாயத்தின் மூலமாக, ஒரு சமூகத்தை ஏமாற்றி ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். அவங்க அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுதம் வைத்திருக்கிறோம் என்று சொல்றாங்கல்ல, ஆனா எல்லா அணு ஆயுதமும் இருக்கிறது. கேட்டா சொல்லுவாங்க, நமக்கு நிறைய ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம், அதனால நாங்கள் அணு ஆயுதம் வச்சிருக்கிறோம் என்றாங்க. 4வது நார்த் கொரியா. இவன் சொல்ற காரணம் தான் நல்ல காரணம். என்ன சொல்றான்? இந்த நார்த் கொரியா நியூக்ளியர் நான் புரோலிஃபரேஷன் ட்ரீட்டிலிருந்து ஏற்கனவே இருந்தவங்க 2003ஆம் ஆண்டு விலகினாங்க. 2006ஆம் ஆண்டு முதல் அணு சோதனை நடத்தினார்கள். 2009, 2013, 2016, 2017 மேலும் சோதனைகளை நடத்தினார்கள். அணு ஆயுதம் தான் வைத்திருக்கிறோம் என்று தெளிவாக டிக்ளேர் பண்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கடா? இந்த NPT உடன்படிக்கையில் இருக்கிற எந்த பயலையும் நம்ப முடியாது. நம்மளை நாம தான் பாதுகாத்துக் கொள்ளணும். நமக்கு எதிராக எப்போதும் இவர்கள் வந்துவிடலாம் என்பதற்காக வேண்டி
நாங்கள் எங்களுக்கு அணு ஆயுதம் வச்சிருக்கிறோம், அதை பரிசோதனை செய்வோம் என்று பகிரங்கமா பரிசோதனையும் செய்கிறார்கள். ஏன் அமெரிக்கா தலையிடல? ஏன் பாகிஸ்தானுக்கு தலையிடல? ஏன் இந்தியாவுக்கு தலையிடல? ஏன் இஸ்ரேலுக்கு தலையிடல? ஏன் நார்த் கொரியாவுக்கு தலையிடல? இந்தியா பாகிஸ்தான் என்று சொன்னா அவங்களுக்கு அடிவரடிகள் இருப்பார்கள். அவங்களது மோடி என்ற பிரதமர் உட்பட யாரு வந்தாலும் இந்தியா என்ற நாட்டை அப்படியே அமெரிக்காவுக்கு அடகு வச்சுதான் ஆட்சி செய்வார்கள். பாகிஸ்தானும் அப்படிதான், முஸ்லிம் நாடு என்று இருப்பார்கள். ஆனா அமெரிக்காவை தாண்டி ஏதாவது பண்ணலாமா? உசாமா பின் லாடன் பாகிஸ்தான்ல ஒளிஞ்சிருக்கிறதாக தகவல் வந்த உடனே அமெரிக்கா எல்லை மீறி வரம்பு மீறி வந்து உள்நாட்டுக்குள்ள ஒருத்தரை தாக்குறான். தாக்கினவர் தீவிரவாதியா இல்லையென்ற சர்ச்சையை விடுங்க, எப்படி நீ எல்லையை தாண்டி வருவாய், எல்லையை மீறி வருவாய்? நம்ம நாட்டில் அப்படித்தானே செஞ்சான். இலங்கை காலி முகத்திடல்ல, பக்கத்தில் சர்வதேச அந்த கடல் எல்லையில அது இருந்தாலும், இவன் நம்ம நாட்டு கடல் எல்லைக்குள்ள இருந்தாலும் தாக்க நினைத்தால் தாக்குவான், எவனுக்கு எந்த கேள்வியும் கேட்க இயலாது என்ற நிலையில் அடிவரடிகளாக இருந்தார்கள். இஸ்ரேல் யாரு? அமெரிக்காவும் ஐக்கிய ராஜ்யமும் உருவாக்கின ஒரு கள்ள குழந்தை. அந்த குழந்தை அணு ஆயுதம் வைத்திருக்கிறது கேள்வி கேட்பானா? கேள்வி கேட்க மாட்டான். நார்த் கொரியா கிட்ட கேள்வி கேட்கலாம். ஏன் கேட்கிறான் இல்ல தெரியுமா? நார்த் கொரியால பெரிய ராணுவம் வச்சிருக்கான். அந்த நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த டிசிப்ளின் இருக்குது, எந்த நாட்டிலையும் இருக்காது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அந்த நாட்டில் மலசலம் கழித்தாலும் அதை நாட்டுக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்கணும் ரூல்ஸ் வச்சிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட கிலோ கணக்கு ஒரு நாளைக்கு வரணும். அதை கூட என்ன செய்வாங்க? சட்டத்துக்கு பயந்து செய்வார்கள். வீட்டில் ஒவ்வொருத்தரும் அந்த நாட்டு ஜனாதிபதியுடைய போட்டோவை தொங்க வைக்கணும் என்றெல்லாம் கடும் சட்டம் வச்சிருக்கிறாங்க. யாருக்கும் எதையும் பண்ண முடியாது. ஆனா நாட்டு ஜனாதிபதி சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் ராணுவத்தில் இறங்கி அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க. அவ்வளவு படைபலம் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் ரஷ்யா போன்ற நாடுகள ஆதரவு இருக்குது. ரஷ்யா ஆதரவு தெரிவிக்கிறது. எப்ப பாரு சப்போர்ட் பண்ணுவோம் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ண வரலாறுனா காணல, என்னத்தை சப்போர்ட் பண்ணுவானோ தெரியல. ஆனா நார்த் கொரியா சொல்றாங்க நமக்கு ரஷ்யாவோட பலம் இருக்குது. அதே போன்று எங்க கிட்ட நீண்ட தூர பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் தூரம் என்றாலும் போய் தாக்கும் என்ற அந்த பவரை வச்சிருப்பதனால, அணு ஆயுதமும் நம்மிடம் இருப்பதனால அமெரிக்கா பயப்படுறாங்க. அமெரிக்காக்காரன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்து ஆபரேட் பண்ணி வேணும்னா யுத்தம் செய்வாங்க. களத்தில் இறங்கி யுத்தம் செய்யும் போது அவர்களை பொறுத்தவரையில் மரண பயம் அவர்களை அப்படியே பிடிச்சுக்கொள்ளும். மரணத்தை அஞ்சுபவர்கள், மரணத்தை கண்டு வெறுண்டோடுபவர்கள், சும்மா கண்டனின்ற மாதிரிலாம் சாகரத்துக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த நிலையில் அவர்கள் பின்வாங்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா ஈரான் சொல்லுது நாங்கள் அணு ஆயுதம் வச்சிருக்கலப்பா, நாங்கள் மின்சக்தி ஆராய்ச்சிக்காக வச்சிருக்கிறோம், நம்முடைய நாட்டினுடைய தொழில்நுட்பத்துக்காக வச்சிருக்கிறோம் என்று சொல்ல சொல்ல, அறிவியல் ஆராய்ச்சி என்று சொன்னாலும், மருத்துவ பயன்பாடு என்று சொன்னாலும், அணு தொழில்நுட்பத்துக்காக வச்சிருக்கிறோம் என்று சொன்னாலும், இல்ல உங்களை நாங்கள் அடிச்சே தீருவோம் என்று சொல்லி அவர்கள் ஈரானுக்கு எதிரான இந்த போரை வைக்கிறார்கள். இந்த பிரச்சனை நியாயமாப்ப? நீ ஈரானுக்கு எதிராக அடிக்கிறாயே, அணு ஆயுதம் தான் உன்னுடைய குற்றச்சாட்டா இருந்தா நீ நார்த் கொரியாவுக்கு எதிராக ஏன் போர் தொடுக்கவில்லை? அவன் உன்னுடன் போர் செய்வதற்கும் தயார் என்றான். நார்த் கொரியாவில் இருக்கிறவன் ஆயுதங்கள் எல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு யாரும் இல்லைன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறான். நம்மளோட யாராவது சண்டைக்கு வாங்கடா, வந்த அரங்கிலோண்டு பார்த்துருவோம் என்றான். அப்படிப்பட்ட நிலையில அவன் இருக்க, அவனை எல்லாம் எதிர்த்து கேள்வி இல்லை. யாரை எதிர்த்து கேள்வி? முஸ்லிம் என்று ஒருவன் தன்னை பிரகடனப்படுத்தினால், அதுவும் பேர் தாங்கி முஸ்லிம்களா இல்ல இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று அறிவிச்சான் பாருங்க. துபாய் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா? இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் இல்ல, சவுதி இஸ்லாமிக் மன்னராட்சி வச்சிருக்கிறதுனால வார மன்னர் நான் சொல்றதை கேட்டுக்கொண்டு போயிட்டு கொண்டே இருப்பான் என்ற மாதிரி வச்சிருக்கிறான். குர்ஆனை தான் அவர்களோட கான்ஸ்டிடியூஷனா வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் சவுதி நமக்கு கட்டுப்பட்டுட்டாங்க, குவைத் கட்டுப்பட்டுட்டாங்க, பஹ்ரைன் கட்டுப்பட்டுட்டாங்க, யுஏ ஐக்கிய அமீரகம் கட்டுப்பட்டுட்டாங்க. யாரு கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டேன்றான்? எவன் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் பண்றதா சொல்றானோ அவன் வரமாட்டேன்றான். அதனால போர். இரண்டாவது ஈரானுக்கு எதிரான குற்றச்சாட்டு பாலஸ்தீன பிரச்சனை. ஏண்டா பாலஸ்தீன பிரச்சனைக்கு தலை போடுறீங்கன்னு கேட்கிறான்.
அவங்க இதில் நாங்கள் போட தான் செய்வோம். ஏன் போடக்கூடாது? அந்த மக்கள் தாக்கப்படுவது உண்மையா இல்லையா? 1917 இந்த பெல்ஃபை என்று சொல்லக்கூடிய பெல்ஃபை டிக்ளரேஷன் மூலமாக ஐக்கிய ராஜ்யம், பிரிட்டன் நாடு, பிரித்தானிய அரசு அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய அடிமை நாடாக இருந்த பாலஸ்தீனத்தை உங்களுக்கு அதில் ஒரு பகுதியை தருவோம் என்று இஸ்ரேலுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். இஸ்ரேலுக்கு அளித்த வாக்குறுதியில் இஸ்ரேல் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு தனி நாடு தருவதாக இருந்தால், இடம் தருவதாக இருந்தால், முதலாம் உலகப் போருக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும் படைபலத்திலும் இருப்போம் என்றார்கள். அதுக்காக வேண்டி பெல்ஃபை டிக்ளரேஷன் நடக்குது. பிறகு 1948 இரண்டாம் உலகப் போரும் நடந்த பிறகு பிரித்தானியா என்ன பண்றாங்க? பாலஸ்தீனத்துக்கு விடுதலை. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குரிய ஒரு நிலப்பரப்பு, 6 ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பு, நீங்க வந்து உட்காருங்க என்று சொன்ன உடனே கொத்து கொத்தா வந்து குமிஞ்சாங்க, கப்பல் வழியா வந்து சேர்ந்தாங்க. எங்களை விரட்டாதீர்கள் என்று போட் போட்டாங்க. நாங்கள் நேசம் இல்லாமல் தேசம் இல்லாமல் அலைந்து திரிபவர்கள், எங்களுக்கு கருணை காட்டுங்கள் என்று பேனர் போட்டு கொண்டு தான் கப்பல்ல வந்து இறங்கினாங்க. இறங்கி 1967 ஆகல பக்கத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளோட சண்டை, அதுக்குள்ள ஆயுதங்கள் தயாரிப்பு, அதுக்கான முழுமையான ஒத்துழைப்பு அமெரிக்காவால் கிடைக்கிறது, பிரித்தானியாவால் கிடைக்கிறது. 6 நாள் தொடர்ச்சியாக போர் நடக்குது. அந்த போர்ல மேற்கு கடல் பகுதி, காசா, அதே போன்று ஈஸ்ட் ஜெருசலம், கிழக்கு ஜெருசலம் பகுதிகளை கைப்பற்றாங்க. அகதிகளாக வந்து எங்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லி தஞ்சம் புகுந்தவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளேயே போர் செய்து யார் தனக்கு தஞ்சம் அளித்தார்களோ அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து நிலத்தை கைப்பற்றினார்கள். இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிக்கப்படுற மக்கள் எந்த அளவுக்கு பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன மக்களை அந்த காசா பகுதியை எப்படி சொல்லுவாங்க? ஓபன் ஏர் பிரிசன் என்று சொல்லுவாங்க, திறந்த சிறைச்சாலை. காசான்றது 2 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய, 20 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அது எப்படிப்பட்ட இடம்? ஓபன் ஏர் பிரிசன், திறந்த சிறைச்சாலை. காரணம், அந்த எல்லைகளுடைய கட்டுப்பாடு இஸ்ரேல் கையில். காசால இருந்து எவனாவது வெளியே போறதா இருந்தா கேட்டுதான் போகணும், உள்ள வாரதா இருந்தா கேட்டுதான் வரும். யாருக்கிட்ட? பாலஸ்தீன் அரசாங்கத்துக்கிட்டயா? இல்ல. பாலஸ்தீன் இமிகிரேஷன் கிட்டயா? இல்ல. பாலஸ்தீன ராணுவர்களிடமா? இல்ல. யாருக்கிட்ட? இஸ்ரேல்காரங்கிட்ட கேட்டு வரணும். கட்டுப்பாடு. மக்கள் வெளியே செல்ல அனுமதி இல்லை. பொருட்கள் வருவதாக இருந்தாலும் இஸ்ரேல் அனுமதித்தால் தான் வரும். பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமை காரணமாக எல்லா மனித அமைப்புகளும் இந்த இடத்தை மனிதாபிமான நெருக்கடி என்று அறிவிக்கிறார்கள். மனிதாபிமானத்தில் நெருக்கடிக்குள்ளானவர்கள் இந்த காசா மக்கள். இந்த 2003 ஏற்பட்ட போர்ல உணவுப் பொருட்கள் அனுப்பல, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம சேத்து தண்ணி எல்லாம் குடிச்சு அந்த காசா குழந்தைகள் வாழ்ந்த காட்சிகளை பார்த்தோம். இவ்வளவு அழிவு நடக்கிற நேரத்தில் சவுதி அரசாங்கம் கஃபான் துணி அனுப்புறான் காசா மக்களுக்கு. ஈரான்கார உணவு அனுப்புறான். எவன் கிட்ட மனித நேயம் இருக்குது? எவன் கிட்ட இருக்கணும்? குர்ஆன் சுன்னா சலஃபி சிந்தனை அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய சவுதி அரசாங்கத்திடம் கஃபன் துணியா காசா மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் சுன்னி முஸ்லிம்களிடம் கஃபன் துணியா எதிர்பார்ப்பார்கள். சாப்பிட்றதுக்கு உணவு தாங்கடா, எங்களுக்கு மருந்து தேவை, எங்களோட வைத்தியசாலைகள் எல்லாம் இடிந்து விழுந்திருக்கிறது, அதனால் எங்களுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க, அடிப்படை வசதிகளை செய்யுங்க என்று கத்துறான், கதறான். எத்தனையோ சிவில் அமைப்புகள் வசூல் செய்து காசு அனுப்புகிறார்கள். ஏன் சவுதி அரசாங்கத்துக்கு அனுப்ப முடியவில்லை? காரணம், அமெரிக்காவோட நாங்கள் நட்பு, அந்த நட்பை நாங்கள் இழக்க விரும்பல என்று சொல்லி அவர்கள் காசா மக்களுக்கு எதிராக நின்றார்கள். ஈரான் மக்கள், ஈரான் ஆட்சி, ஆயத்துல்லா அலி குமைனி ஷியா மதத்தில் இருக்கலாம், ஆனால் மனிதநேயம் நிறைந்த ஒருவராக அந்த காசா மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார். அதற்கு எதிராக தன்னுடைய நாட்டுக்கு எதிராக போர் கூட தொடுக்கப்படலாம் என்று இருந்தது. பரவாயில்லை, நான் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தைரியமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு காசா மக்களுடைய தாக்குதலுக்கு உள்ளான அந்த பாதிப்புகள் என்று சொன்னால், காசா சுகாதார அமைச்சின் தகவல் படி மாத்திரம் இந்த 2003 இருந்து இன்று வரைக்கும் நடந்த போர்ல மட்டும்
72,000க்கும் மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க 2.5 வருஷ போர்ல. 72,000க்கும் மேற்பட்டவர்கள். இன்னும் சில ஆய்வுகள் தரவுகள் என்ன சொல்லுது? இது 75,000க்கும் மேலையும் இருக்கலாம். சரியான தரவுகள் படி சொல்ல போனா 75,000 தாண்டலாம். இந்த உயிரிழப்புல 15,000 to 20,000 வரைக்கும் குழந்தைகள் இருக்கின்றன. குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இடிபாடுகளுக்குள் இன்னும் புதைந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காசாவுடைய கட்டிடங்கள்ல 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட சதவீத கட்டிடங்கள் தரையில கிடக்குது. பில்டிங்கே இல்லை. இந்த மாளிகாவத்தில் 70% பில்டிங் இல்லாட்டி எப்படி இருக்கும்? சுடுகாடா இருக்குமா இல்லையா? எங்க திரிகிறது, எங்க அலைகிறது, எங்க ஒரு பொருளை வாங்குறது, எங்க விற்கிறது, எங்க வியாபாரம் பண்றது, எங்க வாழ்றது, எல்லாமே கேள்விக்குறியாகுமா இல்லையா என்ற மாதிரி ஒரு நிலை காசால ஏற்படுத்தும் பொழுது 20 லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக வீடுகளை விட்டு வெளியேற அளவுக்கு காசால தான் இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிறாங்க? காசால இருக்கணும் என்றதுக்காக இருக்கிறாங்க. நிம்மதியா இருக்கலாமா? இருக்க முடியாது. எந்த நேரமும் பொதுமக்களை இலக்கு வைத்தே இஸ்ரேல்காரன் தாக்குதல் நடத்துறான். கேட்டா பை மிஸ்டேக் என்றுவான். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் பங்கர்ல அமாஸ் இருக்குது என்றுவாங்க. ஹாஸ்பிட்டலை தாக்குவாங்க. அட அடிபட்டு காயத்துக்கு மருந்து போட வந்த இடத்துக்கு தாக்கினா எங்கடா போயிட்டு ஒருத்தன் அவன் உயிரை பாதுகாத்துக் கொள்வான்? எல்லா மனிதாபிமானத்தையும் இழந்து ஐக்கிய நாடு சபைகள்ல கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் அதை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் அத்துமீறி நடக்கும் போது ஒரு ஆண் மகனாக, ஒரு சிங்கமாக, ஒரு மாவீரனாக ஆயத்துல்லா அலி குமைனி அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுப்போம் என்று அறிவித்தால் அவன் பக்கம் தான் முஸ்லிம்கள் நிற்கணும். அதான் நியாயம் இல்லையா? மனசாட்சிப்படி சிந்திக்கணுமா இல்லையா? இந்த நேரத்தில் இந்த சலபிகள் என்ன செய்கிறார்கள்? சியா சுன்னி பிரச்சனையை காரணம் காட்டி கொண்டிருக்கிறாங்க. சியா சுன்னி பிரச்சனையில அவர்களுடைய பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சியாக்களுக்கும் சுன்னிக்களுக்கும் மத்தியிலே பிரச்சனை வந்தால் 2 தரப்பையும் எடுக்காம ஒதுங்கி இருக்க சொன்னாங்க. லாலக்கா அவர்கள், இமான் பூனானி அவர்கள் என்று ஒவ்வொரு பேரை போட்டு இவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். இமாம்கள் அந்தந்த காலத்தில் வந்த பிரச்சனையை வச்சு சொல்லி இருப்பாங்க. இந்த காலத்தில் நம்முடைய கண் முன்னாடி என்ன நடக்குது, எது இருக்குதோ அதை வைத்து தானே நாங்கள் முடிவெடுக்கணும். இதை பார்க்க மாட்டேன்றான். அப்ப அமெரிக்காக்காரன் எதுக்கு ஈரானை தாக்குனான்? எங்கட சுன்னி பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக ஈரான் உதவி செய்ததனால். இப்ப சியா சுன்னி பிரச்சனை படி பேசினாலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஈரான் பக்கம் தானே நாங்கள் நிற்கணும். அதுக்காக தானே இந்த போரை சந்திக்கிறாங்க.